ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். அப்பா நான் காலையிலே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் லைன் கிடைக்கல. மறுபடியும் அடித்தேன், லைன் கிடைக்கலப்பா. ரொம்ப வேலையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரூபா காயத்ரியோட வழக்க படம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சுப்பா. யாருமே எதிர்பார்க்கல. உண்மையிலே சாயப்பாவோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருந்துச்சுப்பா எனக்கு. ஏன்னா நான் ஒண்டி தான் சமைச்சேன். வீட்டில் சமைச்சு ஹெல்ப் பண்ணி கொடுக்க கூட யாரும் வரலப்பா. யாரும் வரல, நேரம் இல்லைன்ட்டாங்க. எல்லாம் அவங்க வேலையை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது, சாயப்பா எனக்கு வந்து நீங்கள் தான் அருள் செய்யணும். நான் எனக்கு தெரிஞ்ச சமையலை சமைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு எல்லோரும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு. அதே மாதிரி நான் சமைச்ச பொங்கல், பொங்கல் எல்லாமே, லெமன் ரைஸு, புளி சாதம், நிறைய நிறைய கொஞ்சம் 7 விதமானது செஞ்சேன்ப்பா. துவையல், அப்புறம் அந்த புதினா துவையல், புதினா சோறு, இந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். அங்கேயும் நிறைய சாப்பாடுலாம் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் சாப்பாடு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரொம்ப, அதாவது எதிர்பார்க்கவே இல்லைப்பா. இத்தனை வருஷம் இதுக்கு தான் காத்திருந்தனோ அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு உண்டாக்கிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் சிறப்பாக டெக்கோலாம் பண்ணி 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு பிள்ளை மாதமாக இருக்குன்னு அவங்களுக்கும் பிறப்பில், எங்களுக்கும் பிறப்பில். நான் உள்ளே போனோடனே என்டர் பண்ணோடனே அவங்க வச்சு சீர்திட்டெல்லாம் போட்டால் நான் ஆடி போயிட்டேன். அந்த அளவுக்கு நிறைய பேர் அவங்க சொந்தம் எல்லாம் வந்திருந்தாங்க. நிறைய நல்லா செஞ்சாங்கப்பா. அதாவது மனசில் எந்த குறையும், ஐயோ என்ன இப்படி செய்யாம விட்டுட்டாங்களே, இது செய்யலேன்னு இல்லை, மன நிறைவாக எனக்கு சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் சாயப்பா தான் நடத்தி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிச்சுப்பா. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச கையோடையே அப்புறம் வரும்போது சாப்பாடு வேறு நாங்களும் எடுத்து போயிருந்தோம். அவங்களும் செஞ்சுருந்ததுனால சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. நம்ம என்ன செஞ்சோம், உடனே எப்படி ரூபா சங்கரி கல்யாணத்துக்கு வந்து இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஹோம் இருக்கா அவங்களுக்கு, உடனே அந்த ராத்திரியில் அவங்க இருக்கிற ஹோம்லலாம் முடியாது, 9 மணி மேலே ஆயிடுச்சு, நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல கான்டாக்ட் பண்ணி, அவ்வளோ தூரத்துலேருந்து கான்டாக்ட் பண்ண பரவாயில்ல, நீங்கள் ஒன்றா கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. எல்லாமே பிரிக்காமல் அப்படியே அந்த சாதம், அப்புறம் அங்கே இருக்கிற சாப்பாடு, அந்த மற்ற ஐட்டம், அந்த சாப்பாடுக்கு ஏற்ற ஐட்டம் எல்லாம் வந்து காய்கறிகள், பரட்டல் எல்லாம் நிறைய எல்லாமே சைவம் தான், ஒன்று கூட அசைவம் இல்லைப்பா. எல்லாம் அப்படியே அந்த ஹோமில் நான் கொடுத்துட்டேன்ப்பா. பையனுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து பையனுக்கு கொடுத்துட்டு ஹோமில் வந்து கொடுத்து செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அன்னதானமும் கொடுத்துட்டாரு சாயப்பா. ஐயோ எனக்கு நினச்சே பார்க்க முடியல. ரூபா சங்கரிக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிப்பா. அதே மாதிரி இந்த தரையும் அந்த சாப்பாடு கொண்டு கொடுத்தது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களாப்பா. சாயப்பாவோட ஆசீர்வாதத்தோட மன நிறைவாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு வேதனை இருந்துச்சுப்பா. ஐயோ உங்களே நினச்சிக்கிட்டேன், சாயம்மாவை நினச்சிட்டேன், கீதாம்மா நினச்சிக்கிட்டேன், சாய்பாபா சென்டரை நினச்சிக்கிட்டேன், நீங்கள் இருக்கிற இடத்த நினச்சிக்கிட்டேன்ப்பா. ஐயோ அந்த இடத்துல இப்போ நடக்கிற ஒவ்வொரு வழக்காப்பும் நான் பார்ப்பேன் உட்காந்து யூடியூப்பில் நீங்கள் அனுப்புனதை. அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும் எனக்கு. அந்த மாதிரி தான்ப்பா இருந்துச்சு இங்கேயும். அண்ணன் படம் பிடிச்சாரு, அண்ணன் தேங்காய் உடைச்சாரு, தம்பி இன்னொரு தம்பி வந்து செஞ்சார், மகன் எல்லாமே ரொம்ப சிறப்பான பூஜைப்பா. எனக்கு சொல்ல முடியல எப்படி இந்த சந்தோஷத்தை. நான் வந்து நீங்கள் சரின்னு சொன்னால் நான் வந்து பதிவு கொடுக்குறேன்ப்பா உங்களுக்கு. இந்த விஷயம் இப்படி நடந்துச்சுன்னு. இன்னும் 24ஆந்தேதியே வந்து ரூபாவுக்கும் அதே மாதிரி சாயப்பா நடத்தி கொடுப்பாரு. உங்களோட ஆசீர்வாதம் நிறைய மனசு நிறைஞ்சி எங்களுக்கு கிடச்சிச்சிப்பா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப 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 கோடி சந்தோஷம்ப்பா. உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. நீங்கள் சொன்ன அந்த உங்களோட வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மகிமை, அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுப்பா. நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுப்பா. எந்த குறையும் இல்லாமல், என் மனசில் எந்த குறையுமே இல்லைப்பா. எனக்கு வந்து இந்த அளவுக்கு சாயப்பா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. மனசு நிறைஞ்சி இருக்குப்பா. எனக்கு ஒரு சில செஞ்சு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மன நிறைவாக எல்லோரும் சாப்பிட்டாங்க. அன்னதானமும் கொடுக்க வச்சுட்டாருப்பா சாயப்பா. அந்த சந்தோஷம் எனக்கு மனசு நிறைஞ்சி இருக்குப்பா. இன்னும் அடுத்தது சுகப்பிரசவம் ஆகும்ப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் நடக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நடக்கணும்னு இல்லை, நடந்துடும். சாயப்பாவுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கப்பா. அப்பா சாயம்மாக்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் உங்களுக்கு படம் அனுப்ப அவங்கள்ட்ட காட்டுங்க, பார்க்க சொல்லுங்கப்பா. சரிங்களாப்பா. ஏன்னா அவங்களோட சம்பந்தி வந்து ஊருக்காரவங்க தான் வழக்கப்பனா எப்படிலாம் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானேப்பா. அவங்க இந்தியாவில் உள்ளதுனால அவங்கள அது கொஞ்சம் முறைப்படி அது இதுன்னு செய்தெல்லாம் செஞ்சாங்கப்பா. எங்களுக்கு அவ்வளோ தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சது, ஏன்னா ஆளு கேட்டு தான் செஞ்சேன். எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சேன். ஆனால் அவங்க நல்லா செஞ்சாங்கப்பா. ஒரு குறையும் இல்லாமல் மனசு நிறைவாக செஞ்சாங்கப்பா. அவங்க மருமகளுக்கு நல்லா சந்தோஷமாக. எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம், பிளஸிங் தான்ப்பா. இன்றைக்கி அதான்ப்பா சொல்கிறேன். சுடர் விளக்காக இருந்தாலும்
தூண்டுகோல் வேணுன்னுவாங்க. அது அந்த சுடர் விளக்கு நீங்க தான், தூண்டுகோலும் நீங்க தான்ப்பா. எனக்கு பிரகாசமா இன்னைக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான்ப்பா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் அப்பா. வாய்ப்பு கிடைச்சா இந்தியாவுக்கு ஓடோடி வந்து உங்கள பார்த்துடணும்ப்பா. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்ப்பா எனக்கு. சாயப்பாவோட ஆசீர்வாதம் எவ்வளோ செஞ்சு குடுக்குறாரு. எதுவும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. சரிங்களாப்பா? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் அப்பா. ஓம் சாய்ராம் அப்பா.